ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي له الحمد في الأولى والآخرة له الحكم وإليه ترجعون. والصلاة والسلام على من نزل عليه القرآن تنزيلا وسائر تباعه أجمعين أما بعد. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் அடிக்கப்படுவதற்கும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவதற்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் போடுவதற்கும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிப்பதற்கும் மிக முக்கிய காரணம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் இல்லாத இந்த ஒற்றுமைதான். இந்த இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் இஸ்லாமிய கடமைகளில் கூட அல்லாஹ் ஒற்றுமையை வைத்திருக்கின்றான். நாம் தொழுகிறோம், ஜமாத்தாக தான் தொழுக வேண்டும். நாம் நோன்பு நோக்கின்றோம், நோன்பு எல்லோருடன் சேர்ந்துதான் நாம் நோன்பு நோக்கின்றோம். ஜக்காத்து கொடுக்கின்றோம், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் தான் நாம் ஜக்காத்து கொடுக்கின்றோம். ஹஜ், பணக்காரன் ஏழை என்ற இனம் தாண்டி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஹஜ் செய்கின்றோம். ஏன்? அல்லாஹ் வணக்க வழிபாடுகளில் கூட அல்லாஹ் ஒற்றுமையை தான் விரும்புகின்றான். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையிலே ஓதுகின்றோம், இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னை வணங்குகின்றோம், வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகின்றோம் என்று ஓதுகின்றோம். யாராவது தனியா தொழுகிறங்க பேர்ல இய்யாக அஅபுது, யா அல்லாஹ் நான் உன்னை வணங்குறேன்னு சொன்னா தொழுகை கூடுமா? தொழுகை கூடாது. இந்த இஸ்லாமிய சமூகம் வணக்க வழிபாடுகளில் கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகின்றார்கள். ஒரு முறை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த உம்மத்திற்கும் கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத 3 சிறப்பு இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று தஹிய்யத்து அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கத்தில் முதலாவது நுழைக்கப்படும் உம்மத் இந்த உம்மத்து தான். அப்படி நுழைக்கப்படும் பொழுது மலக்குமார்கள் இந்த உம்மத்தை சலாம் சொல்லி வரவேற்பார்கள். அப்படிப்பட்ட சலாத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் இந்த துன்யாவிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இரண்டாவது ஃபுசூக்குல் மலாயிகா, மலக்குமார்களை போன்று நாம் சஃபில் அணியணியாக நிற்பது. தொழுகையில் நாம் எந்தவித பாகுபாடுமின்றி பணக்காரன் ஏழை என்பதை கடந்து அனைவரும் சஃபில் நாம் அணியணியாக நிற்கின்றோம். மூன்றாவது கவுலுஹு ஆமீன ஃபிஸ்ஸலா, தொழுகையில் நாம் ஆமீன் சொல்வது. ஒரு யூதர் வந்து சஹாபியிடம் சொன்னான், நான் உங்களில் 2 கண்டு நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னான். அது என்னது? நாம் ஏழை பணக்காரனை என்னவாக இருந்தாலும் தொழுகையில் நாம் ஒன்றாக இருக்கின்றோம். யார் துவா கேட்டாலும் நாம் ஆமீன் சொல்லுகின்றோம். இந்த 2 கண்டு நான் பயப்படுகின்றேன் என்று சொன்னால் அந்த 2லும் அல்லாஹ் சமூக ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதை கண்டு அந்த யூதர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணக்கூடிய யூதர்கள் பயந்தார்கள். அன்று இஸ்லாமிய சமூகம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள் என்றால், தங்களுக்குள்ளே எந்த அளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த மார்க்கம் என்று வந்தபோது அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு. அவர்களின் பக்கம் பாதி சஹாபாக்கள், இவர்களின் பக்கம் பாதி சஹாபாக்கள் என்று 2 அணியாக பிரிந்து கொண்டார்கள். இதை அறிந்த ரோம் நாட்டு மன்னன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். முஆவியா, உங்கள் நாட்டில் அலி என்ற ஒருவர் இருக்கிறாராம், அவர் உங்களை ஏராளமான தொல்லை கொடுக்கிறாராமே, உங்களுக்கு அவரை எதிர்க்கும் அளவிற்கு உங்களுக்கு படைபலமும் இல்லை, ஆயுத பலமும் இல்லை. நீங்கள் விரும்பினால் நான் ரோம் நாட்டிலிருந்து ஒரு படையை அனுப்புகின்றேன், அதை வைத்து நீங்கள் அந்த அலியை சிறைபிடித்து உங்களுடைய நாட்டை நீங்கள் கைப்பற்றுங்கள் என்று ரோம் நாட்டு மன்னன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகின்றார். பதில் கடிதம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வாறு எழுதினார்கள் தெரியுமா? ரோம் நாட்டு நாயே, எனக்கும் அலிக்கும் மத்தியில் 1000 இருக்கும், எனக்கும் அலிக்கும் மத்தியில் 1000 இருக்கும். ஒரு கால் நாளைக்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரோம் நாட்டை கைப்பற்றுவதற்கு ஒரு படை அனுப்பினார்கள் என்றால் அந்த படையில் முதல் வரிசையில் வாழ்ந்தியவனாக நான் இருப்பேன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு என்ன இருந்தாலும்
இந்த மார்க்கம், இந்த தீன் என்று வந்தபோது அதை அனைத்தையும் அவர்கள் உதறி தள்ளி விட்டு அவர்கள் ஒன்றா நின்றார்கள். இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக எத்தனை சட்டம் போடுகிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டமாக இருக்கட்டும், முத்தலாக்கு சட்டமாக இருக்கட்டும், எத்தனை சட்டம், இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும், இஸ்லாமியரை அழிக்க வேண்டும் என்று எத்தனை சட்டம் போடுகிறார்கள். அதற்காக நாம் போராடாமல் இல்லை, நாம் போராடுகிறோம். ஆனால் நாம் தனித்தனியாக நின்று நாம் போராடுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு தான். நம்ம அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தது. அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தது. இன்று நமக்கும் ஒருவருக்கும் பிரச்சனை வந்தால் அவருக்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை நீங்கிவிடும், சண்டை தான் அதிகமாகும். ஆனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை வந்தால் அவர்களுடைய ஒற்றுமை தான் அதிகரித்தது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கருப்பின அடிமை மகனே என்று கூறிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தத்தோடு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூதர் கிஃபாரி, நீங்கள் என்ன ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருக்கிறீர்களா? பிலால் உங்களை மன்னிக்காத வரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்று கூறினார்கள். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு உடனே எப்படி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா? பூமியில படுத்துக்கொண்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய காலை என்னுடைய கன்னத்தில் மீது வையுங்கள், அப்போதுதான் நீங்கள் என்னை மன்னித்தீர்கள் என்று நான் எந்திரிப்பேன் என்று சொன்னார்கள். உன்னை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டு அவர்களை கட்டி அணைத்து, நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள். நாம் கொஞ்சம் இஸ்லாமிய ஆட்சியில் உள்ள வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய சமூகம் சரிவடைந்தது, அழிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால், இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ளே என்று அவர்கள் அடித்துக் கொண்டார்களோ அன்றுதான் இஸ்லாமிய சமூகம் அழிக்கப்பட்டது. ஸ்பெயின் 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தது. ஸ்பெயின் 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தது. ஆனால் இன்று இஸ்லாமியர்கள் என்று சொல்வதற்கு கூட அங்கு யாரும் இல்லாமல் போனார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? யூதன் ஒருவன் ஸ்பெயின்ல ஒரு ஊர்ல போய் அங்க மிகப்பெரிய ஒரு இமாமிடம் கேட்டான், அல்லாஹ் அவங்க குர்ஆன்ல கூறுறான் அல்லவா, இந்த குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் கூறுறான், அது அவங்களோட ஒரு நாய் இருந்தது என்று கூறுகின்றான், அந்த நாய் என்ன கலரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த இமாம் சொன்னாங்களா, அந்த நாய் வெள்ளை கலருப்பா. அதே யூதன் அடுத்த ஊர்ல போய் அந்த இன்னொரு இமாம்கிட்ட கேட்கிறான், குகைவாசிகளோடு இருந்த நாயினுடைய என்ன கலர்னு கேட்கும்போது அவங்க கருப்புன்னு சொன்னாங்க. 2 இமாமையுமே அவன் ஜும்மா மேடையில் பேச செய்தான். 2 ஊருக்கு மத்தியில் சண்டை வந்தது. அப்படித்தான் ஸ்பெயின் அழிந்தது என்று வரலாற்றிலே அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்? ஹதீஸ்களில் மிக உச்சியில் இருந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த ஊர் புகாரா, அவர்களுடைய ஊர் எவ்வாறு அழிக்கப்பட்டது தெரியுமா? ரஷ்யா. அன்று அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தது. இன்று எவ்வாறு அது இஸ்லாமிய ஆட்சியை விட்டு போனது தெரியுமா? மலம் ஜலம் கழித்து விட்டு இஸ்திஞ்சா, கல்லை கொண்டு சுத்தம் செய்யலாமா என்று அவர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டார்கள். அதன் காரணமாக இஸ்லாம் அழிந்தது என்று பார்க்கின்றோம். ஏன்? நாம் இந்தியாவை கூட நாம் சொல்லலாம். 800 ஆண்டுகள் இஸ்லாமியருடைய ஆட்சியின் கீழ் இருந்த பொற்காலம் என்று சொல்லப்படும் முகலாய பேரரசு வீழ்ந்ததுடைய காரணம் என்ன தெரியுமா? மாற்றப்பட்ட வரலாறுகள் 1000 சொல்லலாம். ஆனால் உண்மையான வரலாறு ஹுமாயூன், ஷேர்ஷா போன்றவர்கள் தங்களுக்குள் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அடித்துக் கொண்டேதான் இந்த முகலாய பேரரசு வீழ்ந்ததற்கான காரணம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யதுல்லா மஅல் ஜமாஅ, கூட்டத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். என்று இந்த இஸ்லாமிய சமூகம் ஒன்றோடு நிற்காமல் தனித்தனியாக அவர்கள் பிரிகிறார்களோ அன்று அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், அன்று அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய சமூகம் வீழ்ந்தது. எனவே இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹ் ஒன்றாக இருக்கிறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.